ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இன்னைக்கு எங்க போயிட்டுருக்கோம்னா, ஆப்பிள் ஃபார்ம் ஒண்ணுக்கு போய் ஆப்பிள் பறிக்க தான் போறோம். அங்க ஆப்பிள் மட்டும் இல்லாம காய்கறிகளும் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் தோட்டத்துக்கு இப்ப போலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெதர் சூப்பரா இருக்கு. நார்மலா குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஃபுல் டே குளிர் இல்லாம ஈவினிங் கொஞ்சம் ஓகேயா இருக்கிறனால தான் நாங்க செலக்ட் பண்ணி இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் சைடு தோட்ட சைடு எப்படி இருக்கும்? சைடுல ஃபார்ம் ஹவுசஸ் பார்க்கலாம். நம்ம போற வழியிலேயே நிறைய காய்கறி தோட்டங்கள், பழத்தோட்டங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு அவுட் ஆஃப் சிட்டி அந்த மாதிரி இடங்கள்ல ஃபார்ம் இருக்கிறத தேடி போயிட்டே இருக்கோம். நம்ம இப்போ அந்த ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போக போறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கார் போய்கிட்டே இருக்கு. நம்ம மட்டும் இல்லை, இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணி நிறைய பேர் ஆப்பிள் பறிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. ஆப்பிள் தோட்டம் போற வழியிலேயே பாருங்க, அந்த என்ட்ரன்ஸ்லயே ஆப்பிள் மரங்கள் எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி அந்த போர்டில் ஒவ்வொரு ஆப்பிளுடைய நேமா எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பிள்ஸுக்குமே பயங்கர ரோஸ் அப்படி இருக்கு. நம்ம மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் பார்க் பண்ற இடத்த தேடி வந்தோம். கார் பார்க் பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கார்கள் இருக்கு பாருங்க. பெரிய ஆப்பிள் ஃபார்ம் இது. இந்த ஆப்பிள் ஃபார்ம்ல சூப்பரா கார் பார்க்கிங் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் பத்தலைன்னா இன்னொரு இடமும் இருக்கு. ஸோ அதுலேயும் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பின்னாடியே கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டோம். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வரதா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வந்தாச்சு. ஆப்பிள் ஃபார்முக்கு எப்படி நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கவுண்டர் இருக்கு. அதுல அழகா தெளிவா எல்லாமே எழுதியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. அதாவது 4 பேருக்கு ஒரு பேக் கண்டிப்பா நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பேக் வந்து $25 $25 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க 2 ஃபேமிலிக்கு இப்போ 2 பேக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு 2 பேக்கா எடுத்துக்கிட்டோம். ஸோ $25 தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு உள்ள போயாச்சு. இதுல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க பறிக்கிற ஆப்பிள்ஸ்க்கு மட்டும் நீங்க அந்த பேக்குக்கு காசு கொடுத்து வாங்க போறீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவு ஆப்பிள்ஸை பறிச்சு போட்டுக்கலாம். கடிங்க பாப்பா. ஓகே, கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து இவ்வளவு வகை வகையா இருக்கா அப்படின்னே எங்களுக்கு உள்ள போன அப்புறம் தான் தெரிஞ்சது. கேள்விப்பட்டிருப்போம், கடைகள்ல வந்து அவ்வளவா எல்லாமே ஒரே டைம்ல இருக்கிறத பார்க்கறதும் கிடையாது. ஆனா இப்படி பார்க்கும்போது அதுல ஒவ்வொரு நேமா எழுதி இருக்கும்போது தான் தெரிஞ்சது, ஆஹா இவ்வளோ ஆப்பிள் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொல்லி சூப்பரா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சரி லோடியோடி. I got this kind of apple. Mama, look. கடி சாப்பிடுங்க. I got this kind of apple. டேஸ்ட் எப்படி இருக்கு? I didn't bite it. இப்போ இத கடிங்க. அம்மா கடிச்சு இந்த சைடு. இது எப்படி இருக்கு டேஸ்ட்? இது என்ன பேர் எழுதி இருக்குமே? கீழே விழுதடா. ஒன்று புடுங்க, கீழே கடகடன்னு விழுது. Is it?
wash it. But the powder inside it tastes good. Yeah, here. That's the same one. கடிச்சு பாருங்க. No, that tastes powdery. பவுடரியா? கிரன்ச்சியா இருக்கும். You could climb this. Amma, don't make me fall. If I fall, I'm gonna die. குழந்தைங்களுக்கு ஆப்பிள பறிச்சு அதை டேஸ்ட் பண்ணி அதை அவங்க எங்களுடைய பேக்ல போடும்போது பயங்கர சந்தோஷமா குஷி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த ஆப்பிள் பறிச்சு கீழே விழும்போது அந்த ஆப்பிள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். இவ்வளோ ஆப்பிள் வந்து கீழே கிடக்கு, இதெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஆப்பிள் எல்லாம் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், அப்படியே எல்லாமே கலெக்ட் பண்ணி இது ஆப்பிள் ஃபார்ம்ஸ், அதாவது அந்த டிசர்ட் செய்வாங்கல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு அமைச்சிருவோம், பேக்கரிக்கெல்லாம். அங்க அமைச்சிட்டா அவங்க ஃப்ரெஷ்ஷா அந்த பேக்கரிஸ்ல ஆப்பிள் பை அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பயங்கர திருப்தி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 2 பேக் அப்படிதான் வாங்கியிருந்தோம். நிறைய கெனடியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்காக எப்படா ஆப்பிள் பிக்கிங் வரும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அவங்க ஒரு 10-15 பேக்ல கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆப்பிள் பை அந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம் எல்லாமே இந்த சீசன்ல செஞ்சு அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால அது வந்து அவங்க லோடா எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஆனா இவங்களுக்கு வந்து ஆப்பிள்னா இவ்வளவு ஆசையா உயிரா இருக்காங்களே அப்படின்னு தெரிஞ்சது. அதே ஃபார்ம்ல இப்ப பாத்தீங்கன்னா காய்கறிகள் தோட்ட சைடு வந்திருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஃபார்ம். நடந்து காலெல்லாம் வலிக்கவே ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஆப்பிள் பறிச்சது காணும், இந்த பக்கம் காய்கறி தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டோம். அதே ஃபார்ம்ல தான் இந்த சைடு இது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் சீசன் அப்படின்றதால சின்ன சின்ன காய்கறிகள் ரேடிஷ் மாதிரி பாருங்க, முள்ளங்கி எல்லாம் வளர்ந்துருந்தது. மத்தபடி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் இது எல்லாமே மொத்தமா சூப்பரா வளர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கிறது கொஞ்சம் தான், வேணும்னா நீங்க பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையுமே குழந்தைங்களுக்கு காட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் மறையறதுக்காக ரெடியா இருக்கு. அந்த ஃபார்ம்ல பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வயலுக்கெல்லாம் போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ பெரிய தேசத்துல ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. என்னென்ன காய்கறி இருக்குன்னு அவங்களே தேடி தேடி பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பூசணிக்காய். இப்ப அக்டோபர் மாசம் இந்த ஹாலோவின் வரதுக்காக பூசணிக்காய் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சிலது வளர்ந்துருந்தது, மற்றபடி எல்லாமே அந்த வளர்ற ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு வளர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன இருந்துச்சுன்னா பீன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பச்சை மிளகாய் அந்த மாதிரி விஷயங்கள், பாகக்காய் கிடைச்சது. ஸோ பாவக்காய்லாம் வந்து இதெல்லாம் பாவக்காய் தோட்டம் தான். அப்படியே கீழே விட்டுருக்காங்க. அப்படியே கொத்தா அங்கேயே வளர்ந்துருந்தது. ஆனா தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா கீழேயே படர்ந்திருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆர்கானிக் காய்கறிகள் வாங்குறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ கத்திரிக்காய்லாம் அது தனியா பயங்கர ஒரு பெரிய தோட்டமே இருந்துச்சு. கத்தரிக்காயில 1000 வகை இருக்கும் போல. எனக்கு இவ்வளவுன்னு தெரியாது. குண்டா இருந்துச்சு ஒரு கத்திரிக்காய், ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவ்வளவு பெருசா கத்திரிக்காய் வருமா பூசணிக்காய் அளவுலன்ற மாதிரி. அது வந்து அந்த செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி அப்படி இருக்காது, ரொம்ப கீழவாவே நிறைய வளர்ந்துருந்தது. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு மட்டுமே ஸ்பெஷலா ஒரு இடம் இருந்துச்சு. அதுல பயங்கர வெரைட்டிஸ் இருந்துச்சு. சின்ன கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், அதுல வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளையில நீட்டு கத்திரிக்காய், அந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப
ஆசையாக இருந்துச்சு. நிறைய கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயிலேயே பெல் பெப்பர், ஜலபினோ பெப்பர், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பஜ்ஜி போடுற மிளகாய், ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே அதெல்லாம் சூப்பராக வளர்ந்துருந்தது. அதுலேயே காரம் இருக்கிற பச்சை மிளகாய், காரம் இல்லாத பச்சை மிளகாய் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே குழந்தைங்களை வந்து தேவையானதை பறிக்க விட்டுட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பறிக்கிற சான்ஸ், அந்த சந்தோஷம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். உங்களுக்கு என்ன வேணுமோ பறிச்சு தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த பாஸ்கெட்டில் கொண்டு வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப்பிளுக்கு நம்ம முதல்ல பே பண்ணதை பார்த்தீங்க, காய்கறிக்கு நாங்கள் பே பண்ணலை. அவங்க சொன்னாங்க இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து பறிச்சுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அது வெயிட் எடை போட்டுட்டு எவ்வளோ இருக்கோ அது வந்து மொத்தமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மேஸ் வச்சுருந்தாங்க. செம்மையாக அந்த காஞ்ச ஹேஸ் வந்து சுற்றி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபோட்டோஸில் பார்த்துருப்பாங்க. ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபார்முக்கு உண்டான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இயற்கையாக வரும்ல. ஒரு வயலுக்கு போனால் அந்த இயற்கையான ஒரு காற்று, அந்த மாதிரி அனுபவம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் போது அது அவங்கள அறியாமலே அவங்க அந்த சின்ன பிள்ளைத்தனத்தை காட்டும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஊரில் குழந்தைங்க விளையாடுறத பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சில விஷயங்களை காட்ட முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோளம் இப்போதான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய பூ எப்படி இருக்கும் அவங்கள தொட்டு பார்க்க விட்டு இதுவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஒன்னொன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் காட்டுறதுக்கும் எங்களுக்கு இது பயங்கர சான்ஸா இருந்தது. அந்த ரோவில் அடுக்கி இருக்கும்போது அதை வந்து இவங்க குழந்தைங்களுக்கு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதனால இனிமேல் இதை மிஸ் பண்ணாம நம்ம எப்பயுமே இந்த தோட்டத்துக்கு வந்து குழந்தைங்களை காட்டணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஆப்பிளில் இந்த மாதிரி காலா ஆப்பிள், மேக்கன்டாஷ் ரெட், ஹனி கிறிஸ்ப், கோல்டன் டெலிஷியஸ், ரெட் டெலிஷியஸ், பிரேபன், எம்பையர், சன்ரைஸ், ஆம்ப்ரோஷியா, ஃபியூஜி அப்படின்னு சொல்லி இவ்வளோ வகை ஆப்பிள், இவ்வளோ பெரிய தோட்டம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை வந்து குழந்தைங்களுக்கும் இனிமேல் மிஸ் பண்ணாமல் நான் கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஃபார்முகளை கொண்டு போய் காட்டி அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அவங்களுடைய அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்க பார்க்கும்போது அது உண்மையாவே அது எவ்வளோ ஒரு மகத்துவமானது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால இந்த மாதிரி இயற்கையோட சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு காட்டி அதை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியில வந்தாச்சு. ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் தாண்டி நம்ம மெயின் இடத்துக்கு வந்தாச்சு. எங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஈவினிங் பாபிக்யூ மாதிரி போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ ட்ரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் உணர முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.